ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஈஸியாக செய்கிற மாதிரியான நெய்ச்சோறு எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த நெய்ச்சோறு பார்த்தீங்கன்னா செய்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இன்றைக்கி வந்து நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். இந்த நெய்ச்சோரோட நீங்கள் வந்து எல்லா வகையான வெஜிடேரியன் இல்லை நான்வெஜ்ஜில் நல்ல ஒரு காரசாரமான வறுவலோடு வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அதை எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம். கோமத்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த நெய் சாதம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அரிசியை வந்து ஊற வச்சுக்கணும். அதுக்கு 1 கப் அளவுக்கு பாசுமதி அரிசி எடுத்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது ஊறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7லேருந்து 8 முந்திரி பருப்பையும் பாதியாக உடச்சிட்டு இதில் தண்ணியில் ஊற வச்சோம் அப்படின்னா சாப்பிட்றப்ப அந்த சாதத்தோட சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான். கூடவே பார்த்திங்கன்னா இந்த சாதத்துக்கு மேலே தூவுறதுக்காக நம்ம வந்து வெங்காயத்தை வறுக்க போகிறோம். அதுக்கு ஒரு இருப்பு சட்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1/4 அளவு வெங்காயம் நீளமாக நறுக்கினதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு இருக்கும். அது எண்ணெயில் போட்டுட்டு மிதமான தீயில் கொஞ்சம் பொறுமையாக அடிக்கடி கிளறி விடாமல் நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு நல்லா வறுத்து வந்ததுக்கு அப்புறமா எடுத்துடுங்க. கறியிடுச்சு அப்படின்னா கசந்து டேஸ்ட்டு வந்துடும். இந்த சாதத்துக்கு இந்த மாதிரி போடுறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து வந்து சாதம் நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு குக்கரை அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு நெய் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்க போகிறோம். அதில் ஒரு 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1.5 இன்ச்சில் பட்டை வந்து இந்த சைஸில் 1, 2 பச்சை கலர் ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்தா நல்லாயிருக்கும். உங்களுக்கு சோம்பு வாசனை பிடிக்கல அப்படின்னா இதை நீங்கள் போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கினதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 இருக்கும். அதை இதில் சேர்த்துட்டு மிதமான தீயில் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும். ரொம்ப செவந்து பிரியாணி மாதிரி வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நான் வந்து 3 பச்சை மிளகாவை கீரி போட்டு சேர்த்துருக்கிறேன். இதோடையே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு 12லேருந்து 13 புதினா இலைகளையும் கொஞ்சமாக வந்து மல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம். அதிகமாக வந்து சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இதோடய போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி பருப்பை இந்த சமயத்தில் சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிராக சேர்த்துருக்கிறேன். தயிர் உங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்னா நான் இப்போ தக்காளி போடுவேன். அதோடையே நிறுத்திக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். மசாலாவை வந்து நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து தக்காளி பழம் சேர்க்க போகிறோம். இதில் தக்காளி வந்து நீங்கள் அதிகமாக சேர்க்கக்கூடாது. நல்லா ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளியில் பாதி மட்டும் கட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு கட் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இப்போ இந்த தக்காளி வந்து குழையக்கூடாது. குழஞ்சிருச்சுன்னா நிறம் மாறிடும். இது வந்து வெந்தால் போதும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்தோம் இல்லையா, அதுக்கு வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கும். எந்த கப்பில் எடுத்திங்கன்னா அதுக்கு 2 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கட்டாயம் அரிசி வந்து 20 நிமிஷம் ஊறி இருக்கணும். இதுலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஊற வச்ச அரிசியிலேருந்து தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சொன்ன அளவுக்கு தண்ணி வந்து சரியாக இருக்கும். இப்போ இதை வந்து மெதுவாக கிளறி கொடுங்க. அரிசி ஊறினதுங்கிறதுனால உடையாமல் கிளறி கொடுத்துட்டு இப்போ நம்ம குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சு இதை வந்து மிதமான தீயில் 1 விசில் விடுங்க. அப்படி இல்லைன்னா மிதமான தீயில் 4லேருந்து 5 நிமிஷம் வெந்தால் சரியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணுறேன். திறந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நீங்கள் கரண்டியை விட்டு ஓரம் போல் கிளறி கொடுங்க பொறுமையாக. சாதம் பார்த்திங்கன்னா நல்லா பொலனே வெந்து வந்திருக்கு. இதுக்கு மேலே இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம்.
இப்போ ரொம்ப சூப்பரான நம்மளோட நெய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த சாதத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.